ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனு. என்ன ஃபங்க்ஷனுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ரெண்டாவது நாத்தனாரோட பேரனுக்கு பர்த்டே. இவங்க 2 பேர் யாருன்னா, எங்கள் நாத்தனாரோட மருமகளும் பையனும் வந்திருக்காங்க. ஆத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. பர்த்டே பாய் எங்கன்னு கேட்காதீங்க, பர்த்டே பாய் வந்து தூங்கிட்டு இருந்தாங்களாம். அதனால் அவங்கள விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்காங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கிளம்புனாங்க. ஆத்தாவோட ரெண்டாவது பொண்ணு வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது. அவங்க வீட்டில் தான் இப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா ஷெட்டு போட்டு அதிலே தான் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருந்தாங்க. பலூனில் அழகாக டெக்கோ பண்ணி, கேக்குக்கு ஸ்டாண்ட்லாம் ரெடி பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. சேர்ஸ் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்தாவும் வந்து உட்காந்துட்டாங்க. விஜய் பாயோட தாத்தா தான் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெளியில் வர்றவங்களை எல்லாரும் இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே நிற்கிறது ஆத்தாவோட இன்னொரு பொண்ணு இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரை பார்க்க போகிறீங்கன்னா, பர்த்டே பாயும் ஆத்தாவோட 2வது பொண்ணும் பார்க்க போகிறீங்க. அவங்க பாருங்கள் அழகாக, பர்த்டே பாய் பாருங்கள் அழகாக சிரிச்சுக்கிட்டு அழகாக மூஞ்சி வச்சுருக்காங்கல்ல. இங்கே நிற்கிறவங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். இவங்கெல்லாம் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு. நாங்கள் பர்த்டே பாய் ஒரு வழியாக ரெடியாகி எல்லாருக்கிடையும் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அழகாக மூஞ்சி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு அழகாக மூஞ்சி வச்சு பார்த்துட்ருக்காரு பாருங்கள். ஃபோட்டோக்கு போஸ் நல்லாவே கொடுப்பாரு. ஊர்லேருந்து பர்த்டே பாயோட அம்மாச்சி வந்துட்டாங்க. ஒருத்தராக அவங்க வீட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாருமே வருஷத்தட்டைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. என்னென்னா பூ, பழங்கள், அப்புறம் வந்து அவனோட ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணி எங்கள் நாத்தனார்ட்ட கொடுத்துருந்தாங்க. ஆமாங்க, எங்கள் ஊர் சைடில் நாங்கள் இப்படி தான் கொடுப்போம். நாங்கள் உங்கள் ஊர் சைடில் எப்படி கொடுப்பாங்கங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வரிசையை வாங்கிக்கிட்டு வெளியில் போய் பார்த்தா எல்லாம் டெக்கோலாம் ரெடி பண்ணி கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கங்க. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கேக் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க எல்லாத்தையும் வருஷத்தட்டை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த இடத்துலையே வச்சுட்டாங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் கேக்குக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டாங்க வருஷத்தட்டை கொடுத்துக்கிட்டு. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து தலையில் ஒரு கேப்பை மாட்டிக்கிட்டு அழகாக நின்னாங்க. போஸ்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாகி அழகாக போஸ் கொடுத்து, பிள்ளைங்க நின்னாலே ஒரு அழகு தானேங்க. எல்லா ஃபோட்டோக்கு வேறு பயங்கரமாக போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்தோடனே சரி கேக்கை கட் பண்ணிடலான்ட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாச்சி எல்லோரும் கேக்கை கட் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு செம்ம ஹாப்பியாக எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாச்சியும் அவங்க பாட்டியும் தான் வந்து கேக்கே கட் பண்ணாங்க. அப்போ பிரபஞ்சன் குட்டியும் அழகாக வாயில் வாங்கிக்கிட்டு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. அவங்களோட தாத்தா நிற்கிறாங்க பாருங்கள். கட்டிங் முடிஞ்ச உடனே போய் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லோரும் கிஃப்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏன் அந்த இடத்துல நிற்கணும், நம்ம போய் வேலையை போய் பார்ப்போன்னு போய் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டேங்க. போய் பார்த்தா அங்கே பார்த்தோன்னா பிரியாணிங்க. ஷாக் ஆகிட்டேன். சூப்பராக போய் நம்ம சாப்பிட்றலான்னு ரெடி பண்ணிட்டு போய் பார்த்தா ஒரு பக்கம் வெஜிடேரியனாக ஒரு பக்கம் நான்வெஜ்ஜும் போட்டிருந்தாங்கங்க. பிரியாணியை ஒரு கட்டிட்டு கிளம்பிட்டேங்க. திரும்பி போய் பார்க்குற எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரையும் ஒரு தடவை ஜூமிங்கில் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய், see you.